சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சின்னா குரு பகவான் தான் ராசியிலேருந்து அடுத்த ராசி இருக்க கடக ராசிக்கு பேச்சுக்கிறதுக்கு நான் உன் ராசிக்கு வரப்போகிறேன், இந்தந்த பலன்களை வாரி வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை கொடுக்கறதுக்கு தான் பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சி. ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு. அப்போ அந்த மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கும்போது இந்த வக்ர பெயர்ச்சினா அவர் நிலையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்களை தரப்போறாரு, எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போறாரு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு நஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வக்ர பெயர்ச்சியுடைய தன்மை. குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் யோகமா இருந்தாருன்னா வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை. குருனா குழந்தை, குருனா தங்கம். யார் தங்கங்க வாங்க போறாங்க, எந்தெந்த ராசிக்காரங்க தங்கத்தை விற்க போறாங்க, அடமானம் வைக்க போறாங்க, எந்த ராசிக்காரங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு பலன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்படி குரு பகவானுடைய பலன் நம்மளுக்கு தெளிவா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும், அந்த குரு பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்தணும், எந்த சாமியை வழிபடணும், எப்படி வழிபடணும். குரு பகவான் பெயர்ச்சி சொல்ல போனா எல்லா ஜாதகத்துக்குமே நல்லதுதான் கொடுக்க போறாரு. நலிஞ்சவனை உயர்த்தி கொடுப்பாரு, குப்பமேட கோபுரமாக்கி கொடுப்பாரு. குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தா குரு பகவானுடைய பெயர்ச்சி, அது வக்ர பெயர்ச்சியோ இல்ல சாதா பெயர்ச்சியோ, நம்ம வாழ்க்கையில குருவுடைய கடாட்சியம் கடைக்கண் பார்வை பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை யோகம்தான். நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் குரு பலன் இல்லாம தான். திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க. கிரிவல பாதையில் இன்னைக்கு சந்நியாச கோலத்துல தவ கோலத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தன்மைக்கு காரகனும் குரு தான். ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா, யாசகம் வாங்குறான்னா, அவங்களுக்கு ஜாதகம் உல்டாவா போனாலும் யாசகம் வாங்கணும். அது குரு பகவான் கெட்டு போனா. குரு பகவானும் நம்ம முருகக் கடவுளும் ஒண்ணு. ஜாதக ரீதியா குரு வக்ர பேச்சு ஆகிறது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. குரு சந்திர யோகம்னா சூப்பரான நேரம். மேச ராசிக்கு நம்பர் 1 ராசின்னு சொல்லலாம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்னு சொல்லலாம். மேச ராசிக்கு 4வது வீட்டில் கடக ராசியில தான் குரு பகவான் வக்ர பெயர்ச்சி ஆகிறாரு. அப்ப இந்த வக்ர பெயர்ச்சி ஆகும்போது மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தன்மை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பு ஆற்றலை பெறக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. தான் தாயி தகப்பனுடைய பேச்சை கேட்டு பொறுமையா தெளிவான அமைப்புல வாழ்ந்து வரக்கூடிய நேரங்காலங்களும் மேச ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனா மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறனால உடல் ரீதியான, அதாவது இடுப்புல இருந்து கழுத்துக்குள்ள இல்ல உடல்லையே ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா உங்க ராசியில சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஆவாது. உங்க ராசியில சுக்கிர பகவான் இருக்காரு. அதனால இந்த பெயர்ச்சி உங்க உடல் ரீதியான ஒரு சின்ன 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 மாற்றங்களை கொண்டு கொடுக்கும். நீங்க தான் உங்க ஊருக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு குளம் இல்லைன்னா கடல், இந்த மாதிரி இடத்துல நீங்க குளிக்கணும். இல்லைன்னா சென்னையை தாண்டி இருக்க வேண்டிய கூடுவாஞ்சேரியில் இருக்க வேண்டிய நந்தீஸ்வரன் சொல்லக்கூடிய சிவன் கோவில்ல ஒரு குளம் இருக்கு. அது ஸ்கின் அலர்ஜி நோயை போக்கக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்தினுடைய தண்ணியை எடுத்துட்டு போய் குளிச்சாலோ, அந்த கோயில்ல போயிட்டு நம்ம குளத்துல குளிச்சாலோ இந்த அலர்ஜி எல்லாம் வராது. இது பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோகம், அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் தோரணையில வரக்கூடிய நேரங்காலங்கள், இது மாற்றமே ஏற்படக்கூடிய நேரம் உண்டு. மேசராசிக்காரர்களுடைய அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு திருமண ஏற்பாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம்.
இந்த வக்ர பெயர்ச்சி மாதம் தை மாசத்துக்கு மேல சுபகாரியங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது. ஏமாறாம இருக்கணும். எங்கேயும் முதலீடு போடாம நீங்க மேசராசிக்காரங்க இருக்கணும். அது ஆணும் பெண்ணும் 2 பேருமே. காசை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மையில எங்கேயாவது முதலீடு பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. இருக்கிற காசை வச்சு தான் குடும்பத்துல தன்னுடைய குலதெய்வம் தான் முன்னோருடைய அனுகிரகத்துல அதுக்கு தேவையான வழிமுறைகளை பண்ணி பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பெயர்ச்சி எந்த குறையும் வராது. பொதுவா இந்த மேசராசிக்கு அதிபதியும் செவ்வாய், குரு பகவானும் செவ்வாயும் ஒன்று. ஏன்னா குருவை நல்லபடியா பார்க்கணும்னா ஆலங்குடியில போய் பார்க்கலாம், இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல போயிட்டு எம்பெருமான தரிசனம் பண்ணிட்டு பிரகாரம் சுத்தி கோயில் உட்பிரகாரம் சுத்தக்கூடிய இடத்துல குரு பகவானுக்கு தனி சன்னதி. குருன்னா குழந்தை, குருன்னா திருமணம், குருன்னா வீடு மாலை மாளிகை வண்டி வாகனங்கள். இதுக்கு அதிபதியானவர் தான் குரு பகவான். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே ஏமாற மாட்டீங்க, யாரையும் இனி ஏமாத்த மாட்டீங்க. தான் குடும்பம் தான் வீடு தான் மக்களுடைய வாழக்கூடிய தருணம் மேசராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா மேசராசியில உள்ள டீனேஜ் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க தான் ஏமாறுவீங்க. உங்க ராசியில சுக்கிர பகவான் ஜாதகத்துல இருக்கிறனால 23 வயசுக்குள்ள காதல் திருமணம் பண்ணீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். குருன்னா திருமணம். படிக்க வேண்டிய குழந்தைங்க தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு தெளிவா இருந்தீங்கன்னா எதுலையும் மாட்டிக்க மாட்டீங்க. தன்னுடைய கணவனை உங்க காதலனை நீங்க நிர்ணயிச்சுட்டு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. கவனமா நீங்க இருக்கணும். குரு பகவான் வக்ர பேச்சு ஆகிறது ஒரு நலிஞ்சவன் நல்லாகிறதுக்கு ஒரு வழிகாட்டுறது. ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சா கூட அதை ப்ரொவிஷன் ஸ்டோரா ஆக்கக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடியது குரு பகவான். இல்லைன்னா சந்நியாச கோலத்தில் வந்து உங்களை விட்டுரும், ஆன்மீக நாட்டத்தில் வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆசை பாசை இல்லாத ஒரு தன்மையை உங்களுக்கு ஆக்கி கொடுத்துரும். நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குருன்னா உங்க அப்பாவுடைய அப்பா, இல்லைன்னா உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவை கும்பிட்டாலும் உங்க குலதெய்வத்தையும் நீங்க கும்பிடணும். ஆனா ஒரு கட்ட கால வயசு ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உடலை கொஞ்சம் கேர் பண்ணுங்க, உங்களுடைய தன்மையை கேர் பண்ணுங்க. ஆரோக்கியம் குன்றக்கூடிய நேரம் இது, அதனால கவனமா இருக்கணும். மேச ராசிக்கு குருவுடைய வக்ர பெயர்ச்சி கொஞ்சம் ஆவாதுதான், பல சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டாகும். இந்த ஒரு 3 மாசத்துக்கு டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோவிலுக்கு வாரம் வாரம் போனாலும் சரி, இல்லை மாதத்துக்கு 2 முறை போனாலும் சரி, உங்களுடைய தேவைகள் உங்க ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட்சம வழிபாடே இருக்குது. என்னன்னா குருவும் முருக கடவுளும் ஒண்ணு. முருக கடவுளுக்கு 6000 கோயில் இருக்கு, 6 பட முருகன் கோவில் இருக்கு. நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஏதாவது செவ்வாய்க்கிழமையில இல்ல வீக் டேஸ்ல கோயில் வளாகத்துல கோயில் குளத்தாண்ட பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூ வித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 5 முழம் மல்லிகை பூ வாங்குங்க. அதை ஒரு ஜான் கட் பண்ணிக்கிங்க. செவ்வரளி ஒரு 3 முழம் வாங்குங்க. சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி இருக்கும் போது முருகரும் வள்ளி தெய்வான சமயத்துக்கு ஒரு சாமி இருக்கு, அங்க செவ்வரளியை கொடுத்துட்டு கோயில்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்க நினைச்சு வந்த காரியம் எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அன்பால புன்முறிவுகளோட உங்க தேவைகள் ஆசைகள் எல்லாம் மனசுல வேண்டிட்டு கொடுங்க. வாங்குறவங்களுக்கும் யோகம், நீங்க கொடுக்கிறவங்களுக்கும் யோகம். பரிகாரம் 1000 இருக்கு, எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கு. இந்த சின்ன வழிபாட முறையா பண்ணீங்கன்னா உங்க ஆசை உங்க தேவை உங்களுக்கு எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. வடபழனி முருகனுக்கு தனி சக்தியே இருக்குதுங்க. ஆனா நம்பி போகணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில போயிடுங்க, இல்லைன்னா ஈவினிங் போங்க.
அபிஷேகம் அலங்காரம் பண்ணுற டைமில் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு போங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடிமரத்துலேருந்து முருகக்கடவுளை பார்த்துட்டு சிவபெருமான் அம்பாள் பார்த்துட்டு பிரகாரம் 11 சுத்துங்க. 100க்கு 100 நீங்கள் அடிக்கடி ஜோசியமும் பார்க்கணும் அவசியம் வராது, ஹாஸ்பிட்டல் கையினும் அலைய வராது, நோயின் நொம்பலம் கடனும் வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.